நிரந்தரமா இருங்க. அதிகபட்ச நம்பிக்கை இல்லைன்னா கூட குறைஞ்ச அளவில் வச்சிருக்கிற நம்பிக்கையாவது நிரந்தரமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். புரிஞ்சதா? அதை எங்க நீங்க அப்படி இருக்க மாட்டேங்கீங்கல்ல. தேவையில்லாம யோசிக்கிறோம். ரொம்ப பின்னாடி வர்றதெல்லாம் இப்பவுமே யோசிச்சு நாங்க தடுத்து நீங்க என்ன தேவையில்லாம யோசிச்சு 2 காலும் கவுத்த கட்டி ஒரு வாரத்துக்கு தலைகீழ தொங்கி கூட பாருங்க, நீங்க மாற்றத்தை உருவாக்கிறீங்களான்னு பாப்போம். ஆனாலும் அப்படி எங்களோட எண்ணங்கள் வந்து அப்படி போகுது. அது நல்ல விதமாவும் போக மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிதான் என்ன தோணுதே தவிர, அது தாயி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிறதுனாலயோ உங்க பிள்ளைகளை நீங்க நிலைநிறுத்திடுவீங்க நினைக்கிறதோ நடக்காத காரியம். தெரிஞ்சுக்காது. நீங்க நினைக்கிறதுனால அதை மாறி போயிடும், இல்ல ஆகாம போயிடும், இல்ல நடந்துரும். எல்லாம் கிடையாது. அதவே நல்ல விதமாவும் நாங்க யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம பிள்ளை நாளைக்கு நல்லா தான் இருப்பாங்க, நம்மளும் நல்லா தான் இருப்போம். யோசிக்கிறது தானே, காசா பணமா நல்ல விதமா கூட யோசிக்க மாட்டேங்கிறோம். எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கு. நாளைக்கு நல்லா இருப்போம், நானே நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறேன். ஒரு விஷயத்தை மாத்திரம் எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறீங்க. இப்ப நீ சொல்ற இடத்துக்கு நான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்த மாத்திரம் என்ன, அது எங்களை பொறுத்தவரை கேட்டோம்னா துப்பு கட்ட விஷயம்னு சொல்லுவோம். அதை மாத்திரம் ஏக சுகமா ஏத்துக்கிறீங்க. அதெல்லாம் தனியா சொல்லணுமா? அதுக்கு உடம்பு வலிக்காது, மனசு வலிக்காது, தூக்கம் கெடாது. எப்படி புரியுதா என்ன சொல்றது? அப்போ அதுல நான் என்ன சொல்றேன், அந்த எண்ணம் ஏன் எல்லா இடத்துக்கும் வர மாட்டேங்குது? அதே எண்ணம் எல்லா இடத்துலயும் நிரந்தரமா வைங்களேன். நம்ம நல்லா தான் இருப்போம், பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும், நம்ம ஒன்றும் கெட்டு போக மாட்டோம், லாபமோ நட்டமோ நமக்கு வழிகாட்டுதலுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நினைக்கிறது மாதிரி நினைச்சா இந்த இவங்க 2 பேரும் செத்து இப்போ 9 வருஷம் ஆயிருக்கும். என்ன, இவன் செத்து 4 வருஷம் ஆயிருக்கும், இந்த அவன் செத்து ஒரு 2.5 வருஷம் ஆயிருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைச்சான். வேலூர் கதையெல்லாம் விட்டுருவோமே, இங்கேயே சொல்றேன், உங்க முன்னாடி இருக்கிறதே சொல்றேன். மண்ணுக்குள்ள புதைஞ்சு இவங்கெல்லாம் இன்னைக்கு 9 வருஷம் ஆயிருக்கும். மண்ணில் நேரம் எலும்பு கூட இருக்காது, தின்று இருக்கும் இல்லையா? இந்த அம்மா பேரவே நான் மாற்றி வச்சு துளசின்னு வச்சதுக்கு காரணமே மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. அவளுக்கு இன்னைக்கு மண்ணு தின்றுருக்கோம். 4 வருஷம் போயிடுச்சு. அந்த அவன் ஒரு 2.5 வருஷம் தாண்டிட்டான். இதை விட என்ன உங்களுக்கு நான் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன சான்றிதழ் காட்டணும் சொல்லுங்க? உயிர் நீ சாக போறவங்களை நடமாட விடுறது வைக்க இதை விட என்ன சான்றிதழ் காட்டணும்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த இருக்கிறவ ஒரு பிள்ளையாவே கிடையாது. அவ நானே அவளுக்கு டிக்கெட் கிளிக்கணும்னு முடிவு பண்ணவன். இன்னைக்கு அவளும் ஒரு பொண்ணா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. சான்றிதழுக்கு இதை விட என்ன சொல்லணும்? ஏன்னா இதுல எல்லாம் நம்பிக்கை வச்சா மற்ற மேல ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டேங்க சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. நம்பிக்கைங்கிறது எங்கேயாவது இருந்து அங்கிருந்து வண்டியில இருந்தா இறங்கும். நடைமுறையும் அது தானா நம்ம தான் நடக்கணும். ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா? 6 மாசம் குழந்தைகிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா? அது எவ்வளவு முயற்சி பண்ணுது? தவக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுது, நடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுது, உட்கார்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுது. அதுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளவு முயற்சி பண்ண முடியுமா?
நீங்களாம் என்ன சொல்லியா கொடுக்குறீங்க அந்த குழந்தைகளுக்கு? நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், குழந்தைகளை பார்த்து கற்றுக்கிற விஷயம் நமக்கு நிறையா இருக்கும். குழந்தைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்ம பெரிய அறிவாளிகள் மூலசாலிகளாக வெளியே காட்டிக்கிறோம். ஆனால் நமக்கு அது ஏன் அந்த நம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த வைராக்கியமும் அந்த முயற்சியும் நம்மக்கிட்ட ஏன் இருக்க மாட்டேங்குது? நீங்கள் செய்கிறது தான் பெரிய சாதனையாக நினைக்கிறீங்க. சோறு பொங்குறதும் சாப்பிட்றதும் இன்னும் நல்ல முறையாக உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, கடன் வாங்கி போட்டு சாப்பிட்றது தான் பெருசாக நினைக்கிறீங்க. எங்கள் ஐயனாரெலாம் நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் நிறைய வண்டி வாங்கின்னு கடங்கார பைய கடனை வாங்கி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் உழைச்சா கஞ்சி குடிக்கிறான்? கிடையவே கிடையாது. அப்படித்தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடனை வாங்கி போட்டு கஞ்சி குடிக்காதீங்கடா, தான் உடம்பு உழைப்புல இருந்து சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் உனக்கு ஆரோக்கியம், அதுதான் உன் குடும்பக்கு நன்மை, அதில் தான் நீ சிறப்பாக வாழ முடியும், அதுதான் உன்னை உயர்ந்த இடத்துல நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். செய்ய மாட்டேங்கல்ல? சொல்லுங்க. இது ஒவ்வொரு மாதமும் தான் சொல்கிறீங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம் சாமி, முயற்சி பண்ணுறோம் சாமி. ஆனால் மாற்றமும் வர மாட்டேங்குது, முயற்சியும் வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்ல முடியாது, அவரவர் தான் மாறிக்கிற முடியும்.